Namaste children, welcome to science class. So today we are going to see a new lesson. Lesson number 3. Lesson name is light. So you can imagine without light we can't see anything. அதாவது நம்மளை சுற்றி நடக்கக்கூடிய விஷயங்கள் நம்மளை சுற்றி அழகழகாக நிறைய விஷயங்கள் நடக்குது. ஸோ அப்போ அதெல்லாம் நம்ம கண்களுக்கு தெரியுது, அதை அழகுபடுத்தி காட்டுது அப்படின்னா the main thing is we can see the things around us. நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய அழகழகான விஷயங்களை நம்மளால் பார்க்க முடியறதுக்கு ஒரே காரணம் லைட்டு. ஸோ இன்ட்ரடக்ஷன் பார்க்கறதுக்கு முன்னாடி see this pictures. இது பார்க்க எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது இல்லையம்மா? இட்ஸ் a very lofty mountain. இதை பார்க்கும்போது எவ்வளோ ஆச்சரியமாக பார்ப்போம் இல்லைங்களா? நெக்ஸ்ட்டு பாருங்களேன், அதே லாஃப்டி மவுண்டெயினில் இட்ஸ் க்ரீனிஷ் வெஜிடேஷன், அதாவது அது புல் படர்ந்த ஒரு மலை பிரதேசமாக மலையாக இருக்குது பாருங்களேன், பெரிய பெரிய மலைப்பகுதியாக இருக்குது பாருங்கள். இது பார்க்க எவ்வளோ நமக்கு சந்தோஷமாக இருக்கும். இதுவே இந்த இடத்துல லைட் இல்லாமல் இருட்டாக இருந்துச்சு அப்படின்னா நம்மளை சுற்றி என்ன இருட்டாக இருக்குது அப்படின்னா நம்மளை சுற்றி எவ்வளோ அழகழகான விஷயங்கள் இருந்தாலும், ஸோ கலர்ஃபுல்லான ஃப்ளார்ஸ் இருந்தால் கூட, இல்லை நிறைய விஷயங்கள் நம்மளை சுற்றி அழகழகான பொருட்கள் இருந்தால் கூட அந்த இடத்துல லைட் இல்லை அப்படின்னா நீங்கள் யூ கேன் இமேஜின் தட் அது எப்படி இருக்கும், நமக்கு இருட்டாக தான் இருக்கும். எந்த ஒரு அழகான விஷயமே நம்ம கண்களுக்கு தெரியாது. ஸோ அப்போ இது என்னது, இட்ஸ் a lofty mountain with green vegetation. நெக்ஸ்ட்டு பாருங்களேன், அதாவது நீர்வீழ்ச்சின்னு சொல்லலாம் இல்லைங்களா? ஸோ அப்போது இதெல்லாம் பார்க்குறதுக்கு எனக்கு கண்டிப்பாக நமக்கு we need a light. ஸோ இப்போ இது என்னென்னா ஸ்ட்ரீமிங் ஆஃப் ஸ்ட்ரீம்ஸ் drifted down the valleys. ஸோ அந்த பள்ளத்தாக்குகளில் நீரோடை எப்படி போயிட்டுருக்கு பார்த்தீங்களா? இதெல்லாம் பார்க்குறதுக்கு நமக்கு கண்கள், அதாவது பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், மனசுக்கு ஒரு நிம்மதியாக இருக்கும். இட் கிவ்ஸ் அ பீஸ் டு அவர் ஹார்ட். அதாவது நமக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கும், ப்ளஸ் அமைதியை கொடுக்கும். ஸோ அப்போது இந்த மாதிரியான நம்மளை சுற்றி நிறைய விஷயங்கள். அதே மாதிரி இப்போ ஒரு சீஷோர் போனீங்கன்னா, கடற்கரைக்கு போனீங்க அப்படின்னா எப்படி இருக்கும் பார்க்கறதுக்கு? ஜாலியாக இருக்கும், ரொம்ப என்ஜாய்ஃபுல்லாக இருக்கும். அந்த ப்ளூ கலர் சீ என்னது, இட்ஸ் டச் த சீஷோர், அதாவது அந்த கடற்கரையை அந்த கரையை கிடக்கும்போது நமக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்கும் இல்லைங்களா? அது மட்டும் கிடையாது, சூரியன் உதயம் ஆகிறது, சூரியன் மறைகிறது, இது எல்லாமே நமக்கு ரொம்ப ரொம்ப ஒரு பீஸ்ஃபுல், நம்ம ஹார்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப பீஸ்ஃபுல்லாக கொடுக்குது. அண்ட் என்ஜாய்மெண்ட், ஒரு ரொம்ப ரொம்ப பிரமிக்கத்தக்க சந்தோஷத்தை நமக்கு கொடுக்குது. அப்போ இது எல்லாமே நம்மளால் எதன் மூலமாக பார்க்க முடியுது அப்படின்னா ஒன்லி த்ரூ த லைட். சூரிய ஒளி இல்லாமல் இட்ஸ் மெயின் சோர்ஸ் ஆஃப் லைட் அப்படின்னு சொல்லும்போது மெயின் சோர்ஸ் எங்கேருந்து நமக்கு கிடைக்குது? சன் தான். ஸோ அப்போ அது இல்லை அப்படின்னா நம்ம இருட்டில் போய் நின்று எவ்வளோ நம்மளை சுற்றி அழகான விஷயங்கள் இருந்தால் கூட இருட்டில் போய் நின்னோன்னா நம்மளால் எந்த ஒரு விஷயத்தையும் நம்மளால் ரசித்து பார்க்க முடியாது. ஸோ now we enter into our lesson. our lesson name is light, unit number 3, light. So first we see the introduction part. நான் காமிச்சேன் இல்லைங்களா diagrams உங்களுக்கு? lofty mountains covered with greenish vegetation, அதாவது பெரிய பெரிய மலைகள், பெரிய பெரிய பகுதிகளுக்கெல்லாம் போகணுன்னா அடுத்ததே மாதிரி மேக்னிஃபிஷன்ட் ட்ரீஸ், அதாவது க்ளவுட்ஸையே தொடுற மாதிரியான ஹைட்டான ட்ரீஸ் எல்லாம் இருக்கும் இல்லைங்களா? ஸோ ரீச்சிங் த க்ளவுட்ஸ், பியூட்டிஃபுல் ஸ்ட்ரீம்ஸ் ட்ரிஃப்டிங் டவுன் த வேலிஸ், ப்ளூயிஷ் சீ வாட்டர் ரோரிங் டுவார்ட்ஸ் த கோஸ்ட்னா அந்த கடற்கரை ஓரமாக அப்படியே கர்ஜிட்டு வர்ற மாதிரி அப்படின்னு அர்த்தம். அண்ட் த ரேடியன்ட் ஸ்கை இன் த மார்னிங் பீயிங் ஃபில்டு வித் கோல்டன் ரெட் கலர். காலையில் சூரியன் உதயமாகிற அந்த நேரத்தில் நம்ம போய் கடற்கரை ஓரமாக நின்று பார்த்தோம் அப்படின்னா அப்படியே ரொம்ப, அதாவது அந்த இவங்க சொல்கிற மாதிரி கோல்டன் ரெட் கலரில் இருக்கும். ஆல் கிவ் டிலைட் டு அவர் ஐஸ், நம்ம கண்களுக்கு அது ஏதோ ஒரு விருந்து படைத்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும். அண்ட் பீஸ் டு அவர் மைண்ட், நம்மளோட மைண்டுக்கு ரொம்ப ரொம்ப அமைதி தரக்கூடிய விஷயங்கள்லாம் இருக்கும். ஸோ அதுதான் சொல்கிறாங்க, lofty mountains covered with greenish vegetation, magnificent trees reaching the clouds, beautiful streams drifting down the valleys, bluish sea water roaring towards the host, and the radiant sky in the morning being filled with golden red color, all give delight to our eyes and peace to our mind. So but can we see them? We all without light. ஆனால் என்ன சொல்கிறாங்க? but we can see them all
வித்தவுட் லைட், அதாவது லைட் இல்லாமல் நம்மளால் இதை பார்க்கவே முடியாது. இந்த கொஸ்டின் கேட்குறாங்க, பட் கேன் வி see them all without light? நோ, இது வந்து நமக்கு லைட் இல்லாமல் நம்மளால் இதை பார்க்கவே முடியாது. பிகாஸ் we can see things around us. நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய விஷயங்கள், நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய பொருட்களை நம்மளால் இந்த சூரிய ஒளி லைட் வெளிச்சத்தின் மூலமாக தான் நம்மளால் பார்க்க முடியுது. we can see things around us only when the light reflected by them reaches our eyes. லைட் அதில் பட்டு அதுலேருந்து ரிஃப்ளெக்ட் ஆகி நம்ம ஐஸ்க்கு ரீச் ஆகும்போது தான் நம்மளால் அந்த பொருளோட அழகாக பார்த்து ரசிக்க முடியுது, ரசித்து மெய்மறக்க முடியுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பட் we can see them all without light? No, because we can see things around us only when the light reflected by them reaches our eyes. What is light? ஸோ இப்போ லைட்னா என்ன அப்படின்னு கேட்குறாங்க. லைட் இஸ் அ ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி அண்ட் இட் ட்ராவல்ஸ் இன் அ ஸ்ட்ரெயிட் லைன். இதெல்லாம் நீங்கள் ஆல்ரெடி உங்களோட லோயர் கிளாஸஸில் படிச்சிருப்பீங்க. ஸோ லைட் அப்படின்னு சொல்லும்போது என்னது, இஸ் அ ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி அண்ட் இட் ட்ராவல்ஸ் இன் அ, லைட் எப்போவுமே என்னது, ட்ராவல்ஸ் இன் அ ஸ்ட்ரெயிட் லைன். You have studied in your lower classes how it is reflected by the polished surfaces. Light எப்படி வந்துட்டு polished surfacesல பட்டு reflect ஆகுது, such as plane mirrors. This reflecting property of light is applied in various devices that we use in our daily life. ஸோ இப்போ இந்த ரிஃப்ளெக்டிங் ப்ராப்பர்ட்டி ஆஃப் லைட்டை யூஸ் பண்ணி நிறைய டிவைசஸ்க்கு வந்து இது யூஸ் ஆகுது. நான் டெய்லி லைஃப்பில் நம்ம அதை யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கும். ஸோ இன் திஸ் லெசன் யூ வில் ஸ்டடி அபவுட் த டைப்ஸ் ஆஃப் மிரர்ஸ் லைக். அதாவது இந்த லெசனில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டைப்ஸ் ஆஃப் மிரர்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். அது எந்த மாதிரியான மிரர்ஸ் அப்படின்னா ஸ்பெரிக்கல் மிரர்ஸ் அண்ட் பேரபோலிக் மிரர்ஸ். You will also study about the laws of reflection and laws of refraction. Laws of reflection, laws of refraction நம்ம ஆல்ரெடி படிச்சிருப்போம். And some of the optical instruments such as periscope and kaleidoscope which work on these principles. இது எல்லாமே வந்துட்டு இந்த பிரின்சிபல்ஸ் கீழே தான் ஒர்க் ஆகுது. ஸோ நெக்ஸ்ட் we see the mirrors. இப்போ மிரர் அப்படின்னு சொல்லும்போது நமக்கு மிரர்ஸ் வந்து எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா நம்ம வந்துட்டு அதை பார்த்து என்னது, அதாவது எச்சரிக்கையாக இருக்கிறதுக்கு, நெக்ஸ்ட்டு நம்மளோட பியூட்டிஃபைங், நம்மளை அழகை வந்து மேம்படுத்துறதுக்கு இந்த மிரர்ஸ் வந்து நம்ம கண்ணாடியை பார்த்து நம்ம முகம் பார்க்குற கண்ணாடின்னு சொல்கிறோம் இல்லைங்களா. ஸோ அதை இன்னும் அழகை வந்து மேன்மைப்படுத்தி காட்டும். அதாவது அழகை பார்க்குறதுக்கு வந்துட்டு நமக்கு மிரர்ஸ் யூஸ் ஆகும். அது மட்டும் கிடையாது, நிறைய பர்பஸ்க்கு நிறைய யூஸஸ்க்கு வந்துட்டு மிரர்ஸ் வந்து யூஸ் ஆகும். ஸோ வி யூஸ் மிரர்ஸ் இன் அவர் டெய்லி லைஃப் ஃபார் வேரியஸ் பர்பஸஸ். நம்மளோட டெய்லி லைஃப்லேயே வந்துட்டு நம்ம மிரர்ஸ் யூஸ் பண்ணுறோம் ஃபார் வேரியஸ் பர்பஸஸ்க்கு யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். மெயின்லி வி யூஸ் தெம் ஃபார் பியூட்டிஃபையிங் அஸ். நம்மளை அழகுபடுத்துறதுக்கு, நம்மளை வந்துட்டு அழகுபடுத்துறதுக்கு நம்ம முக்கியமாக எங்கே முன்னாடி நிற்போம், கண்ணாடி முன்னாடி நின்று நம்மளை அழகுபடுத்திக்கும். ஸோ அதை தான் சொல்கிறாங்க, மெயின்லி வி யூஸ் தெம் ஃபார் பியூட்டிஃபையிங் அஸ். த மிரர் இஸ் அன் ஆப்டிக்கல் டிவைஸ். மிரர் அப்படிங்கிறது என்னது, ஒரு ஆப்டிக்கல் டிவைஸ், கண்ணாடியால் உருவானது. வித் எ பாலிஷ்டு சர்ஃபேஸ், பேக் சைடில் வந்து என்னவாக இருக்கும், பாலிஷ்டு சர்ஃபேஸ் இருக்கும். தட் ரிஃப்ளெக்ட்ஸ் த லைட் ஃபாலிங் ஆன் இட். அது மேலே விழக்கூடிய லைட்டை வந்துட்டு அது ரிஃப்ளெக்ட் பண்ணி அனுப்புது. ஸோ ஆக்சுவலாக கிளாஸ் அப்படின்னு சொல்லும்போது, மிரர் அப்படின்னு சொல்லும்போது இட்ஸ் அ கிளாஸ் பிளேட் தான். அந்த கிளாஸ் பிளேட்டோட பேக் சைடு ஒன் சைடில் வந்துட்டு என்ன பண்ணுறாங்க, பாலிஷ் பண்ணிடுறாங்க. அப்போ பாலிஷ் பண்ணும்போது அதில் விழக்கூடிய அந்த லைட் ரேஸ் அது வந்து என்ன பண்ணுது, அப்படியே ஃபுல்லாக ரிஃப்ளெக்ட் பண்ணுறதுனால நமக்கு வந்துட்டு நம்மளோட பிரதிபலிக்குது, அது மிரராக வந்து ஆக்ட் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ த மிரர் இஸ் அன் ஆப்டிக்கல் டிவைஸ் வித் எ பாலிஷ்டு சர்ஃபேஸ் தட் ரிஃப்ளெக்ட்ஸ் த லைட் ஃபாலிங் ஆன் இட். அது மேலே விழக்கூடிய லைட்டை அது வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணுது. எ டிப்பிக்கல் மிரர் இஸ் அ கிளாஸ் ஷீட். அதாவது ஒரு மிரர் அப்படிங்கிறது என்னென்னா ஒரு கிளாஸ் ஷீட் தான். அதை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா கோட் பண்ணுறாங்க. அதோட ஒரு சைடில் வந்து என்ன பண்ணுறாங்க, கோட் வித் அலுமினியம் ஆர் சில்வர் ஆன் ஒன் ஆஃப் இட்ஸ் சைட்ஸ். அதோட ரெண்டு சைட்ஸில் ஒரு சைடில் வந்துட்டு அலுமினியமோ இல்லைன்னா சில்வராலே என்ன பண்ணிடுறாங்க, அதை கோட் பண்ணிடுறாங்க டு ப்ரொடியூஸ் அன் இமேஜ். அப்படி கோட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கிது, நம்மளோட இமேஜ், நம்ம என்ன பார்க்குறோமோ அது நமக்கு ரிஃப்ளெக்ட் ஆகி கிடைக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ டிப்பிக்கல் மிரர் இஸ் அ கிளாஸ் ஷீட் coated with aluminum or silver on one of its sides to produce an image. Mirrors have a plane or curved surface. மிரர்ஸ்க்கு வந்துட்டு என்ன இருக்குன்னா பிளெயின் சர்ஃபேஸ் இருக்குது, கர்வ்டு சர்ஃபேஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. கர்வ்டு மிரர்ஸ் ஹாவ் சர்ஃபேசஸ் தட் ஆர் ஸ்பெரிக்கல். கர்வ்டு மிரர்ஸ்க்கு வந்துட்டு சர்ஃபேசஸ் இருக்குது. அந்த சர்ஃபேசஸ் எப்படி இருக்கும்னா ஸ்பெரிக்கலாக இருக்கலாம், இல்லை சிலிண்ட்ரிக்கலாக இருக்கலாம், இல்லை பேரபோலிக்காக இருக்கலாம், இல்லை எலிப்சாய்டாக இருக்கலாம். ஸோ அப்போ நம்ம என்னென்ன மிரர்ஸ் பார்த்தோம், மிரர்ஸ் ஹாவ் பிளேன் ஆர் கர்வ்டு சர்ஃபேஸ், ரெண்டுமே இருக்குது. பிளேன் இல்லைன்னா
கேர்வ்டு சர்ஃபேஸ்ன்னு சொல்கிறோம். அப்போ கேர்வ்டு மிரர்ஸில் வந்துட்டு என்ன சர்ஃபேசஸ் இருக்குது அப்படின்னா ஸ்பெரிக்கல் சர்ஃபேசஸ் இருக்குது, சிலிண்ட்ரிக்கல் சர்ஃபேசஸ் இருக்குது, பேரபாலிக் சர்ஃபேசஸ் இருக்குது, எலிப்சாய்ட் சர்ஃபேசஸும் இருக்குது. The shape of a mirror determines the type of a image it forms. அந்த ஷேப் ஆஃப் மிரர் வந்து எதை டிட்டர்மைன் பண்ணுது அப்படின்னா எந்த மாதிரியான இமேஜ் நமக்கு ஃபார்ம் பண்ணி கொடுக்குது. இப்போ ஸ்பெரிக்கல் மிரர் சொல்கிறோம், சிலிண்ட்ரிக்கல் மிரர் சொல்கிறோம், பேரபாலிக் மிரர் சொல்கிறோம், எலிப்சாய்ட் மிரர் சொல்கிறோம். அப்போ அந்த ஷேப்ஸ் ரெப்ரசென்ட் பண்ணுறாங்க இல்லைங்களா, ஸ்பெரிக்கல், சிலிண்ட்ரிக்கல், பேரபாலிக், எலிப்சாய்ட். அந்த ஷேப் ஆஃப் மிரர் வந்து எதை டிட்டர்மைன் பண்ணுதுன்னா எந்த டைப் ஆஃப் இமேஜ் நமக்கு கிடைக்குது அப்படிங்கிறத டிட்டர்மைன் பண்ணுது. ஸோ பிளேன் மிரர்ஸ் ஃபார்ம் த பர்ஃபெக்ட் இமேஜ் ஆஃப் அன் ஆப்ஜெக்ட். பிளேன் மிரர் தான் வந்து இருக்கிறதுல நமக்கு பர்ஃபெக்ட் ஆப்ஜெக்டோட பர்ஃபெக்ட் இமேஜை நமக்கு கொடுக்குது. வேரஸ் கர்வ்டு மிரர்ஸ் ப்ரொடியூஸ் இமேஜஸ் தட் ஆர் எய்தர் என்லார்ஜ் ஆர் டிமினிஷ்டு. கர்வ்டு மிரர்ஸ் வந்து நமக்கு எப்படி இமேஜை ப்ரொடியூஸ் பண்ணுது, ஒன்று என்லார்ஜ் பண்ணி காட்டும், இல்லைன்னா அதை டிமினிஷ் அதாவது டிமினிஷாக காட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. So method of coating a glass plate with a thin layer of reflecting metals was in practice during the 16th century in Venice, Italy. ஸோ இட்டாலியில் வெனிஸ்ங்கிற பிளேஸில் 16th சென்ச்சுரியிலேயே இதை வந்துட்டு ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. கிளாஸ் பிளேட்டை தின் லேயர் ஆஃப் ரிஃப்ளெக்டிங் மெட்டல்ஸ் வச்சு கோட் பண்ணுறதுக்கு. தே யூஸ்ட் அண்ட் அமால்கம் ஆஃப் டின் அண்ட் மெர்க்யூரி. அமால்கம் அப்படின்னா மெட்டலோட மெர்க்யூரியை மிக்ஸ் பண்ணுறதுக்கு பேர் தான் அமால்கம். ஸோ அப்போ டின் அப்படிங்கிறது மெட்டல். தே யூஸ்ட் அண்ட் அமால்கம் ஆஃப் டின் அண்ட் மெர்க்யூரி. டின் அண்ட் மெர்க்யூரி மிக்சிங்கை தான் அமால்கம் அப்படின்னு சொல்கிறோம். ஃபார் திஸ் பர்பஸ் ஃபஸ்ட்டு இனிஷியலாக ஸ்டார்டிங்லலாம் வந்துட்டு அமால்கம் வித் அதாவது டின் வித் மெர்க்யூரி அதை மிக்ஸ் பண்ணி தான் அந்த கோட்டிங் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நவடேஸ் a thin layer of molten aluminum or silver is used for coating glass plates. இப்போல்லாம் வந்துட்டு என்னென்னா தின் லேயர் ஆஃப் அலுமினியம் இல்லைன்னா சில்வர் வந்துட்டு கோட் பண்ணுறாங்க. அலுமினியம் ஆர் சில்வர் இஸ் யூஸ்டு ஃபார் கோட்டிங் கிளாஸ் பிளேட்ஸ் தட் வில் தென் பிகம் மிரர்ஸ். அதுதான் வந்து நமக்கு மிரர்ஸாக யூஸ். ஸோ மெத்தட் ஆஃப் கோட்டிங் a glass plate with a thin layer of reflecting metals was in practice during the 16th century in Venice, Italy. They used an amalgam of tin and mercury for this purpose. So nowadays a thin layer of molten aluminum or silver is used for coating glass plates that will then become mirrors. இப்போ அதுதான் வந்து மிரர்ஸாக யூஸ் பண்ணிட்டு வரோம். ஸோ now we see the மிரர்ஸில் நம்ம என்ன டைப்ஸ் பார்த்தோம், பிளேன் மிரர்ஸ், கர்வ்டு மிரர்ஸ். பிளேன் மிரர்ஸில் வந்துட்டு கர்வ்டு மிரர்ஸில் வந்துட்டு என்ன இருக்குது பாருங்கள், ஸ்பெரிக்கல் மிரர், சிலிண்ட்ரிக்கல் மிரர், பேரபாலிக் மிரர், எலிப்சாய்ட் மிரர். இப்போ அதில் வந்துட்டு ஃபஸ்ட்டு ஸ்பெரிக்கல் மிரர்னால் என்னென்னு பார்ப்போம். ஸோ now we see the spherical mirrors. Spherical mirrors are one form of curved mirrors. Spherical mirrorsங்கிறதுமா curved mirrorsோட one form. So if the curved mirror is a part of a sphere. இப்போ curved mirror அப்படிங்கிறது என்னென்னா இஸ் a part of a sphere. கீழே டயக்ராம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். திஸ் இஸ் a sphere ஷேப்பில் இருக்காமா. அப்போ இதில் ஒரு பார்ட்டு தான் வந்துட்டு என்னென்னு சொல்கிறாங்க, ஸ்பெரிக்கல் மிரர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இஃப் த curved mirror is a part of a sphere then it is called a spherical mirror. So spherical mirrors are one form of curved mirrors. If the curved mirror is a part of a sphere then it is called, அதாவது curved mirror வந்துட்டு ஸ்பியரோட பார்ட் அப்படின்னா அதுக்கு பேர் என்னன்னு சொல்கிறாங்க, spherical mirror அப்படின்னு சொல்கிறாங்க. It resembles the shape of a piece cut out from a spherical surface. அதாவது அது எந்த ஷேப்பை எடுக்குதுன்னா அந்த ஸ்பெரிக்கலை வந்துட்டு கட் பண்ணோம் அப்படின்னா அந்த ஷேப் தான் வந்துட்டு அதாவது லெஃப்ட் சைடில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், கான்கேவ் மிரர், கான்வெக்ஸ் மிரர். கான்கேவ் மிரர் என்ன பண்ணுது, ரிஃப்ளெக்டிவ் சர்ஃபேஸ் இன்வெர்ட் டைரக்ஷனில் இருக்குது. கான்வெக்ஸ் மிரரில் ரிஃப்ளெக்டிவ் சர்ஃபேஸ் அவுட்டர் டைரக்ஷனில் இருக்குது. ஸோ இட் ரிசம்பிள்ஸ் த ஷேப் ஆஃப் அ பீஸ் கட் அவுட் ஃப்ரம் அ ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸ். ஒன் சைட் ஆஃப் திஸ் மிரர் இஸ் சில்வர்டு அண்ட் ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் லைட் அக்கர்ஸ் அட் த அதர் சைடு. ஸோ இப்போ ஸ்பெரிக்கல் மிரர்ஸ் தான் புரிஞ்சிச்சிங்களா என்னென்னு, ஆர் ஒன் ஃபார்ம் ஆஃப் கர்வ்ட் மிரர்ஸோட ஒன் ஃபார்ம் த ஸ்பெரிக்கல் மிரர்ஸ். If the curved mirror is a part of the sphere-லேருந்து curved mirror அப்படின்னா then it is called as a spherical mirror சொல்கிறோம். It resembles the shape of the spherical sphere-ல வந்துட்டு கட் பண்ணோம் அப்படின்னா it gives the shape of the spherical mirror. One side of this mirror is silvered. ஸோ ஒரு சைடு மிரரோட ஒரு சைடு வந்து சில்வர்டாக இருக்கும். And the reflection of light occurs at the other side. ஸோ அதர் சைட்லேருந்து நமக்கு ரிஃப்ளெக்ஷன் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. கான்கேவ் மிரர் அப்படின்னு சொல்லும்போது இப்போ இது ரெண்டு மட்டும் பார்த்துடலாம், நெக்ஸ்ட் இதோட கிளாஸ் முடிச்சுக்கலாம். கான்கேவ் மிரர் அப்படின்னா a spherical mirror in which the reflection of light occurs on its
கான்கேவ் சர்ஃபேஸ். கான்கேவ் பாருங்கள், அதாவது இன்வெர்ட் டைரக்ஷனில் இருக்குது. நம்ம ஸ்பூன் எடுத்துட்டோம்னா அதோட உள் பக்கமாக இருந்துச்சுன்னா அதுதான் கான்கேவ் அப்படின்னு சொல்கிறோம். இஸ் கால்ட் அ கான்கேவ் மிரர். தீஸ் மிரர்ஸ் மேக்னிஃபை த ஆப்ஜெக்ட் பிளேஸ்டு க்ளோஸ் டு தெம். அதாவது இந்த மிரர்ஸ் வந்து என்ன பண்ணணும்னா ஆப்ஜெக்டை பெருசு பண்ணி காட்டும், பக்கத்தில் இருக்கக்கூடிய பொருளை. தீஸ் மிரர்ஸ் மேக்னிஃபை த ஆப்ஜெக்ட் பிளேஸ்ட் க்ளோஸ் டு தெம். The most common example of a concave mirror is the makeup mirror. மேக்கப் மிரர், ஷேவிங் மிரர்னு சொல்கிறோம் இல்லைங்களா. ஸோ அப்போ அது வந்து என்னென்னா நம்மளோட ஃபேஸை வந்து கொஞ்சம் என்லார்ஜ் பண்ணி, மேக்னிஃபைனா பெருசு பண்ணி நமக்கு காட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. திஸ் இஸ் அ கான்கேவ் மிரர். ஸோ a spherical mirror in which the reflection of light occurs at its concave surface is called, அதாவது தமிழில் சொல்லணும்னா இதை குழியாடி அப்படின்னு சொல்கிறாங்க. கான்கேவ்னா குழி அப்படின்னு சொல்கிறாங்க. இஸ் கால்ட் அ கான்கேவ் மிரர். இந்த மிரர் வந்து என்ன வேலை பண்ணும்? தீஸ் மிரர்ஸ் மேக்னிஃபை த ஆப்ஜெக்ட் பிளேஸ்டு க்ளோஸ் டு தெம். தி மோஸ்ட் காமன் எக்ஸாம்பிள் ஆஃப் கான்கேவ் மிரர் இஸ் த மேக்கப் மிரர். அடுத்தது கான்வெக்ஸ் மிரர். A spherical mirror in which the reflection of light occurs at its convex surface. Convex surface தான் பாருங்கள், அவுட் சைடில் அந்த ப்ளூ கலரில் கொடுத்துருக்காங்க இல்லைங்களா, அவுட் சைட் பல்ஜாக இருக்குது பாருங்கள், அந்த தான் வந்து கான்வெக்ஸ் சர்ஃபேஸ்ன்னு சொல்கிறோம். அதான் குவிஞ்சி இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். குவி, குழி. கான்கேவ்னா குழி, சாப்பிட்றது ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. கான்கேவ்னா சாப்பிட்றது, வாய்க்குள்ளே வைக்கிறது, அந்த ஸ்பூனோட உள்பகுதி. அது கான்வெக்ஸ் அப்படின்னா குவிஞ்சி இருக்கிறது, அந்த ஸ்பூனோட அவுட் சைடு. அதுதான் வந்துட்டு கான்வெக்ஸ் மிரர். A spherical mirror in which the reflection of light occurs at its convex surface is called a convex mirror. The image formed by these mirrors is smaller than the object. ஸோ ஆப்ஜெக்ட் என்ன சைஸோ அதை விட சின்ன சைஸில் காட்டுன்னு சொல்கிறாங்க. மோஸ்ட் காமன் கான்வெக்ஸ் மிரர்ஸ் ஆர் ரியர் வியூவிங் மிரர்ஸ் யூஸ்ட் இன் வெஹிக்கிள்ஸ். ஸோ வெஹிக்கிள்ஸில் யூஸ் பண்ணக்கூடிய ரியர் வியூவிங் மிரர்ஸை இந்த கான்வெக்ஸ் மிரர்ஸ் சொல்கிறோம். So convex mirrors used in vehicles as rear view mirrors are labeled with the safety warning. Objects in the mirror are closer than they appear. அதாவது ரொம்ப டிஸ்டன்ஸில் இருந்தால் கூட அது பக்கத்தில் இருக்கிற மாதிரி, க்ளோஸராக இருக்கிற மாதிரி நமக்கு தெரியும். ஸோ அப்போ அது வந்துட்டு என்னது, கான்வெக்ஸ் மிரர் வந்து நமக்கு என்ன பண்ணுது, ரியர் வியூ மிரர் அப்படின்போது தீஸ் இஸ் த இமேஜ் ஃபார்ம்டு பை தீஸ் மிரர் இஸ் ஸ்மாலர் தேன் த ஆப்ஜெக்ட். ஆப்ஜெக்டோட சைஸை விட எப்படி தெரியும் நமக்கு, ஸ்மாலராக தெரியும். ஸோ இப்போ இந்த வெஹிக்கிள்ஸில் போயிட்டுருக்கிறவங்களாம் அந்த சைடில் வந்து மிரர் பார்ப்பாங்க. அப்போது அதுக்கு பின்னாடி வரக்கூடிய அந்த வெஹிக்கிள் வந்துட்டு அது தூரத்தில் வந்துட்டுருக்கோம், ஆனால் நமக்கு பார்க்குறதுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா அந்த ஆப்ஜெக்ட்டு கொஞ்சம் க்ளோஸராக இருக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அதுக்கேற்ற மாதிரி நம்ம சேஃபாக நம்ம ட்ரைவ் பண்ணிவிட்டு போயிட்டுருக்கலாம். So convex mirrors used in vehicles as rear view mirrors are labeled with the safety warning. என்ன லேபிள் பண்ணியிருப்பாங்க, ஆப்ஜெக்ட்ஸ் in the mirror are closer than they appear. ஸோ அது தெரியறதுக்கும் அது வந்து ரொம்ப க்ளோஸராக தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. This is because inside the mirrors vehicles will appear to be coming at a long distance. ரொம்ப தூரத்தில் வந்தால் கூட அந்த வெஹிக்கிள் வந்துட்டு அந்த மிரர்க்குள்ளே வந்து ஸ்மாலர் சைஸில் நமக்கு தெரிஞ்சிடும். ஸோ அப்போ சேஃபாக நம்மளால் ட்ரைவ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ இந்த ஸ்பெரிக்கல் மிரர்ஸில் என்னென்ன மிரர்ஸ் பார்த்தா, கர்வ்டு மிரர்ஸ், இட்ஸ் அ ஃபார்ம் ஆஃப் கர்வ்டு மிரரோட ஒன் ஃபார்ம் தான் ஸ்பெரிக்கல் மிரர்ஸ். அதில் கான்கேவ் மிரர், கான்வெக்ஸ் மிரர் பார்த்தோம். கான்கேவ் அப்படின்னா என்லார்ஜ் பண்ணி காட்டுறது, மேக்னிஃபை பண்ணி காட்டுறது. கான்வெக்ஸ் அப்படின்னா என்ன பண்ணி கொடுக்க, ஸ்மாலர் தென் சைஸ், ஆப்ஜெக்ட் சைஸை விட ஸ்மாலர் சைஸில் காட்டுறதா கான்வெக்ஸ் மிரர். இது டயக்ராம் கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஸ்பெரிக்கல் மிரர்ஸ். ஸோ தீஸ் ஆர் ஆல் த ஸ்பெரிக்கல் மிரர்ஸ். இது பாருங்கள் நேராக தெரியுது, ஆனால் இது பாருங்கள் தலைகீழாக தெரியுது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் அ பேரபோலிக் மிரர்ஸ்ன்னு சொல்கிறாங்க. இதுதான் ரியர் வியூ மிரர். இந்த டயக்ராமில் காமிச்சிருக்காங்க இல்லைங்களா. ஸோ இதுதான் வந்துட்டு இந்த ரியர் வியூ மிரர். இதுதான் வந்து ரியர் வியூ மிரர். அதாவது எவ்வளோ லார்ஜ் டிஸ்டன்ஸில் இருந்தாலும் அந்த ஆப்ஜெக்டோட சைஸை வந்து ஸ்மாலர் சைஸில் நமக்கு இதில் காமிச்சிடும். இது வந்து பேரபோலிக் மிரர்ஸ்ன்னு சொல்கிறோம். இதுவும் வந்துட்டு பேரபோலிக் மிரர்ஸ். ஸோ தீஸ் ஆர் ஆல் த ஸ்பெரிக்கல் மிரர்ஸ். ஸோ ஆர் யூ கிளியர்? இப்போ எடுத்த வரைக்கும் கிளியராக புரிஞ்சுதுங்களா லெசன்? ஸோ லைட் இன்ட்ரொடக்ஷன் பார்த்தோம், மிரர்ஸ் பார்த்தோம். நெக்ஸ்ட்டு அதில் வந்துட்டு மிரர்ஸோட டைப்ஸ், பிளேன் மிரர், கான்கேவ் மிரர், கர்வ்டு மிரர்ஸ். கர்வ்டு மிரர்ஸில் பார்ட் வந்து ஸ்பெரிக்கல் மிரர். ஸ்பெரிக்கல் மிரருக்குள்ளே போனால் கான்கேவ் மிரர், கான்வெக்ஸ் மிரர் பார்த்தோம். அது வரைக்கும் புரிஞ்சுதுங்க. நெக்ஸ்ட் கிளாஸில் பேரபோலிக் மிரர்ஸ் தான் என்னென்னு பார்ப்போம். ஸோ தேங்க்யூ சில்ட்ரன்.